வணக்கம். மகாபாரதத்துல வர்ற சாந்தனு கங்கை காதல் கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா அந்த பிரபலமான கதைக்கு பின்னால ஒரு கர்ம வினை, ஒரு சாபம் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, அந்த சீக்ரெட் பேக் ஸ்டோரி என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். ஆமாங்க. நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி கிடையாது. சொர்க்கத்துல நடந்த ஒரு சின்ன தப்பு பூமியில ஒரு பெரிய விதிக்கு காரணமா அமைஞ்சுது. சொல்லப்போனா இந்த கதையோட ஆரம்பம் சாந்தனு கங்கை கிட்ட இருந்து இல்ல, அதுக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாம இந்த கதைய சாந்தனுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா பல தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆதர்சத்தை உருவாக்குன ஒரு ராஜா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இந்தியாவுக்கு பாரதம்னு பேர் வர காரணமா இருந்தவரே இந்த பரத மன்னன் தான். அவர் ஒரு முக்கியமான கொள்கையை கொண்டு வந்தார். அது என்னன்னா, ஆட்சி செய்யறதுக்கு தகுதிதான் முக்கியம், வாரிசுரிமை இல்ல. இதனால தன்னோட சொந்த பசங்களை விட்டுட்டு தகுதியான ஒருத்தரை தான் அடுத்த ராஜாவா தேர்ந்தெடுத்தாரு. பாருங்க, அந்த ஒரு முடிவு தான் அந்த வம்சத்தோட எதிர்காலத்தையே தர்மத்தோட பாதையில கொண்டு போச்சு. அந்த தர்ம வழி பல தலைமுறைக்கு தொடர்ந்துச்சு. பரதர் செலக்ட் பண்ண விததாங்கிற மன்னர் ரொம்ப அறிவா ஆட்சி செஞ்சாரு. அப்படியே அந்த வம்சத்துல 14வது தலைமுறையா நம்ம கதையோட ஹீரோ சாந்தனு பிறக்கறாரு. சோ அவர் அந்த நேர்மையான பரம்பரையில வந்த ஒரு வாரிசு. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. சாந்தனு அவரோட போன ஜென்மத்துல மகாபிஷேக் அப்படிங்கிற பேர்ல வாழ்ந்திருக்காரு. செஞ்ச புண்ணியத்தால அவருக்கு தேவலோகம் போற வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அங்கதான் அவரோட தலையெழுத்தையே மாத்தின அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி, இப்போ நாம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு சின்ன வீக்னஸ், ஒரே ஒரு நொடி செஞ்ச தப்பு, அது எப்படி ஒரு பெரிய காதல் கதைக்கும் சோகத்துக்கும் ஆரம்பமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மகாபிஷேக் தேவலோகத்துல இந்திரனோட சபையில உட்கார்ந்திருக்காரு. அப்போ தெய்வீக நதியான கங்கை ஒரு அழகான பெண் ரூபத்துல அங்க வராங்க. அவங்க வந்த உடனே அந்த சபையே பிரகாசமா மாறுது. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல காத்தடிச்சதால கங்கையோட மேலாட லேசா விலகுது. இது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா அந்த சபையில இருந்த ஒவ்வொருத்தரும் அந்த நொடியில ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானாங்க. இங்கதான் அவங்களோட விதி தீர்மானிக்கப்பட்டுச்சு. தேவலோகத்துல இதெல்லாம் சகஜம்னு தெரிஞ்ச மத்த தேவர்கள் எல்லாரும் நாகரிகம் கருதி உடனே அவங்க பார்வையை திருப்பிட்டாங்க. ஆனா தேவலோகத்துக்கு புதுசா வந்த மகாபிஷேக் என்ன பண்ணாருன்னா, அந்த அழக பார்த்து மயங்கி கண்ணை எடுக்காம அவங்களையே பார்த்துட்டு இருந்தாரு. இந்த ஒரு சின்ன தப்பை யாரும் கவனிக்காம விடல. இதனால மகாபிஷேக், கங்கை 2 பேரோட வாழ்க்கையுமே மொத்தமா அந்த நிமிஷமே மாறப்போற ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. இந்திரன் 2 பேரு மேலயுமே தப்பு கண்டுபிடிச்சாரு. மகாபிஷேக் பார்த்தது மட்டும் தப்பில்ல, கங்கையும் அந்த பார்வையை ரசிச்சு அனுமதிச்சாங்க. 2 பேரோட செய்கையும் மனுஷங்களோட பலவீனத்தை காட்டுற மாதிரி இருந்ததால, நீங்க 2 பேரும் தேவலோகத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு. அந்த சாபத்தோட கண்டிஷன்ஸ் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. 2 பேரும் பூமியில மனுஷங்களா பொறக்கணும். அங்க அவங்க சந்திச்சு காதலிச்சு ஒரு முழு மனுஷ வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் திரும்ப தேவலோகம் வர முடியும். இதுதான் அவங்க காதலுக்கு பின்னாடி இருந்த ஒரு டிவைன் பிளானனே. இப்போ கதை பூமிக்கு வருது. இங்கதான் சொர்க்கத்துல கிடைச்ச சாபம் பூமியில விதியா மாற ஆரம்பிக்குது. ஆனா இங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. சாந்தனுக்கு அவரோட போன ஜென்மம் பத்தியோ இந்த சாபம் பத்தியோ எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா கங்கைக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த நாடகத்தோட எல்லா ரூல்ஸும் அவங்களுக்கு அத்துப்படி. சாந்தனு ஒரு திறமையான வேட்டைக்காரர். வார கணக்குல கங்கை நதிக்கரையில வேட்டையாடிட்டு இருந்தாரு. கங்கை எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவரை ஈர்க்க முடியல. ஏன்னா அவர் தன்னோட ராஜ கடமையிலயும் வேட்டையிலயும் ரொம்ப மும்முரமா இருந்தாரு. தன்னோட விதி பக்கத்திலே இருக்கிறத கொஞ்சமும் உணரல. ஆனா விதி தன்னோட வேலைய காட்டாம இருக்குமா? ஒரு நாள் சாந்தனுக்கு பயங்கர தாகம். சுத்தி முத்தி பாக்குறாரு, உதவிக்கு யாருமே இல்ல. அப்போதான் பக்கத்துல இருக்கிற நதி ஞாபகத்துக்கு வர தண்ணி குடிக்கலான்னு கங்கைய நோக்கி திரும்புறாரு. சரியா அந்த நொடியில கங்கை ஒரு மனுஷ உருவத்துல அவர் முன்னால தோன்றுனாங்க. அவங்கள பார்த்த ஒரே செகண்ட்ல சாந்தனு மனச பறி கொடுத்துட்டாரு. இதுதான் விதியால எழுதப்பட்ட அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இப்போ அவங்க சந்திப்போட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் அந்த காதல் கூடவே ரொம்ப மர்மமான ஒரு கண்டிஷனும் வருது. சாந்தனு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சும்போது கங்கை ஒரு ஷாக்கிங்கான கண்டிஷன் போடுறாங்க. காதல்ல கண்ணு தெரியாம இருந்த சாந்தனு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டாரு. அதோட விளைவு என்னன்னு தெரியாமலேயே. இந்த கதை முடியும் போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்விய விட்டுட்டு போகுது. ஒரு காதல் எவ்வளவு ஆழமா இருந்தாலும் அதுக்காக எந்த கண்டிஷனை வேணும்னாலும் ஏத்துக்கிறது சரியா?
ஒரு வாக்குறுதியோட உண்மையான விலை என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வி அன்பு, தியாகம், விதி இதையெல்லாம் பத்தி நாம யோசிக்க வைக்குது.